இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்விலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 39:3 நாம் வாசிக்கின்ற போது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். தேவ ஆவியினாலே நிரம்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நம்மில் அநேகர் ஜெபிக்கிறோம், நம்மில் அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் நான் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபம் 6:8 நாம் வாசிக்கின்ற பொழுது, 18 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பெருமூச்சோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபம், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபம், ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகின்ற ஜெபம் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் அப்போஸ்தலர் 2 பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:18 நாம் வாசிக்கின்ற போது, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரிடத்திலே ஆவியினாலே சேருகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் ரகசியத்தை பேசுகிறார்கள், அவர்கள் தேவனிடத்தில் பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, விசுவாச வாழ்க்கையிலே கடமைக்காக அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுகின்ற ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் கர்த்தருடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 7 நாம் வாசிக்கின்ற பொழுது 55 முதல் 60 வசனங்கள் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்படி நிரப்பப்பட்டிருந்த பொழுது அவன் மீது ஒருவேளை கல்லெறிகிறார்கள், அவனை சாகடிக்க வேண்டும் என்று கல்லெறிகிறார்கள். அந்த வேளையிலே அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியினாலே ஆண்டவரை நோக்கி பார்த்தான், இயேசுவானவர் நிற்கிற அந்த காட்சியை பார்த்தான். அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தபடினாலே தன் மீது கல்லெறிந்து தன்னை சாகடிக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே, ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்திலே, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை அடிக்கிறவர்களுக்காக, உங்கள் மீது கல்லெறிகிறவர்களுக்காக, உங்கள் மீது சொல்லெறியை எறிகிறவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று ஜெபிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறீர்களா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.